மல்லி. இது வரைக்கும் மல்லி ரொம்ப சைலண்டாக இருந்திருக்கலாம். ஆனால் விஜயை பழி வாங்குறது ராஜேஸ்வரி தான் தெரிஞ்ச உடனே மல்லி கில்லியாக செயல்படுறாங்க. இங்கே ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட குறைஞ்சது இன்னும் 2 வருஷத்துக்காச்சும் விஜய் ஜெயிலை விட்டு வெளியே வரக்கூடாது, அவன் ஜெயிலே தான் இருக்கணும், அப்போ தான் அவனுடைய சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்ற முடியும், அப்போ தான் நான் போட்ட திட்டம் எல்லாமே கரெக்டாக செல்லுபடி ஆகும் அப்படின்னு ராஜேஸ்வரி பேசின உடனே மல்லிக்கு அப்போ தான் புரியுது, அப்போது விஜய் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீ தானா, நீ போட சதி திட்டத்தில் தான் விஜய் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காரா, அடி பாவி, உன்னை போய் அவர் அக்கா அக்கான்னு எந்த அளவுக்கு நம்புறாரு, ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சிருக்கே, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு கொந்தளிச்ச மல்லி நேராக வராங்க. வந்து ராஜேஸ்வரியை பார்த்து, அடி பாவி எதுக்கிட்ட இப்படி பண்ண அப்படி கேட்ட உடனே ராஜேஸ்வரி, என்னடி என்ன பண்ண இப்போது, என்ன நாங்கள் பேசணும் ஒட்டு கேட்ட, நான் ஒட்டு கேட்டனோ ஒட்டு கேட்காம வந்தனோ அது முக்கியம் இல்லை, நீ பேசுறது தான் முக்கியம். என்ன சொன்ன, விஜய் 2 வருஷத்துக்கு ஜெயிலை விட்டு வெளியே வரக்கூடாதா, அப்போது அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே நீ தானா, சொல்லுடி. இங்கே பாரு மல்லி, சும்மா தேவலாக பேசிகிட்டு இருக்காத, என் தம்பிக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவனுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், புரியுதா, இதில் தேவலாம் தலையிடாத நீ, ஓரமாக போடி அப்படின்னு சொன்னவொடனே மல்லி கோவப்பட்டு, எதிரி நீ கரெக்டாக பண்ணுற, எதை கரெக்டாக பண்ணுற, பாவம் விஜய், அவர் எந்த தப்புமே அறியாதவர், ஆனால் அவர் மேலே இப்படி ஒரு அபாண்டமான பழியை போட்டு அவர் ஜெயிலுக்கு அமிச்சிருக்கே, உன்னை என்ன பண்ணுறன்னு பாரு அப்படின்னு ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க மல்லி. ராஜி ஒன்று விடுடின்னு சொல்ல, மல்லி ஒன்று, இங்கே பாரு, நீ பண்ண துரோகம் எல்லாமே இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது போதும், இது வரைக்கும் விஜய்க்கு யார் எதிரின்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டிருந்தேன், ஆனால் விஜய்க்கு எதிரி நீ தான் தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறமும் நான் அவனை சும்மா விட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கு அர்த்தமே இல்லை, நான் இப்போவே போகிறேன், போயிட்டு விஜயை முதல்ல மீட் எடுத்து வெளியே கொண்டு வரேன், விஜய்க்கு நீ யாருங்கிறத நான் புரிய வைக்கிறேன், புரிய வச்சதுக்கப்புறம் விஜய் மூலியமாகவே நான் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு, நீ என்ன பழி வாங்கணும் அப்படின்னு தானே விஜய் ஜெயிலுக்கு அமிச்ச, அதே விஜயை என் கூட சேர்த்துக்கிட்டு உன் கண் முன்னாடியே நான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினா இல்லைன்னு மட்டும் பாருடி அப்படின்னு ரொம்ப கோவமாக மல்லி அங்கேருந்து சபதம் போட்டுட்டு கிளம்புறாங்க. மல்லி போகிற ஸ்பீடுக்கு விஜயை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க, அது மூலிமா விஜய்க்கு ராஜேஸ்வரியுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிடும், இதுக்கு மேலே மல்லி விஜய் 2 பேரிலும் யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம ராஜேஸ்வரி உடனே திட்டம் போகிறாங்க. அந்த மல்லி எப்படி ஸ்டேஷனில் போய் விஜயை பார்க்கக்கூடாது, விஜயை பார்த்தோன்னே இல்லை உண்மை சொல்லுவா, அதுக்கு முன்னாடி நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் கால் பண்ணி, விஜயை பார்க்க யார் வந்தாலும் சரி, நான் வரத்துக்கு முன்னாடி யார் வந்தாலும் அவங்கள விஜயை பார்க்கறது உள்ளே விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த லேடி கான்ஸ்டபிளும், சரிங்கம்மா அவன் வரட்டும், யார் வந்தாலும் சரி, யார் நினச்சாலும் சரி, என்னை மீறி அவரை யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு வாசல்லே நிற்கிறாங்க. மல்லி வந்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க. இந்தாம்மா நீ பாட்டு உள்ளே போகிற, யார் நீ, யாரை பார்க்க போகிற, இல்லைங்க என் ஹஸ்பண்ட் விஜய் உள்ளே இருக்காரு, அவர் தான் பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போறியா, இங்கே பாரு உன் ஹஸ்பண்ட் விஜய் என்ன உள்ளே சமையல் செஞ்சிட்ருக்காரா, நினச்சது நீ பார்க்குறதுக்கு, உன் ஹஸ்பண்டை ஒரு கேஸ் விஷயமா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியுதா, அவர் இப்போ ஜெயிலில் இருக்காரு, நீ பாட்டுக்கு வந்த உடனே உன் மாமியார் 2 மாதிரி உள்ளே போயிட்டுருக்க, அப்போல்லாம் உன் இஷ்டத்துக்கு அவரை பார்க்க முடியாது, நீ போய் அப்படி உட்காரப்போ, இல்லைங்க நான் அவரை உடனே அர்ஜென்ட்டாக பார்த்தாகணும், இங்கே அப்புறமா உனக்கு அர்ஜென்ட்டோ ஆர்டினரியோ எனக்கு அது தேவையில்லை, நீ சொல்கிற ஆள் ஒரு குற்றவாளி, இன்ஸ்பெக்டருடைய பர்மிஷன் இல்லாமல் அவரை யாரும் பார்க்க முடியாது, இன்ஸ்பெக்டர் வர லேட்டாகும், போயிட்டு ஓரமாக உட்காருப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில, ஒருவேளை இதுவும் ராஜேஸ்வரியா வேலையாக இருக்குமோ, நாம் எப்படியாவது விஜயை பார்த்து ஆகணுமே, விஜயை பார்த்து இந்த உண்மையை அவர்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு மல்லி யோசிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணலான்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி அடுத்ததாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க எதனா பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக மல்லி விஜய் விட்டுட்டு அன்னபூர்ணியை பார்க்க வந்துடுவா, அதுக்குள்ளே நாம் விஜய்கிட்ட போயிட்டு இந்த மல்லி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி விஜய் நம்ப வச்சிடலாம், அதுக்கப்புறமா மல்லி என்ன சொன்னாலும் விஜய் கண்டிப்பாக நம்ப மாட்டான் அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. உடனே இந்த அன்னபூர்ணி எங்கே இருக்கான்னு தேடுறாங்க. அப்போ தான் அன்னபூர்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பி மார்க்கெட் போகணும்னு சொல்லி அன்னபூர்ணி போனது ராஜேஸ்வரிக்கு தெரியும். உடனே அவங்களுடைய அடியாளர்கள் சொல்லிட்டு அன்னபூர்ணி ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. இது மாதிரி நம்ம வீட்டிலேருந்து மார்க்கெட் போகிற வழி தான் இவன் வந்துட்டுருப்பா, இவளை அடித்து தூக்கிடுங்க, உயிர் போகக்கூடாது, ஆனால் அவள் சீரியஸாக ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி காரில் போகிறானுங்க. காரில் போயிட்டு கரெக்டாக அன்னபூர்ணி போகிறத பார்த்துட்டு, இவங்க தாண்டா நம்ம மேடம் சொன்ன ஆள், ஸோ இவளை லைட்டாக ஓரம் கட்டி அடித்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காருக்காரனும் அப்படியே அன்னபூர்ணி ஓரமாக போயிட்டு அன்னபூர்ணியாக அடித்து தூக்கிடுறான். அன்னபூர்ணி
கார் இடிச்சதில் போத் தண்ணி கீழே விழுவாங்க. கீழே விழுந்தோடனே கூட்டம் கூடுது. கூட்டம் கூடினோடனே எல்லாரும் அன்னப்பண்ணியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிடறாங்க. டாக்டர் உடனே ஐயோ என்னப்பா அடிபட்டிருக்கா, சரி உள்ளே சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க யார் என்ன அப்படி கேட்க உடனே அது ஒருத்தன் சொல்கிறாரு, இல்லை சார் யாருலாம் தெரில, வந்துட்டு வர வழியில் அடிபட்டு கிடந்தாங்க, தூக்கிட்டு வந்துட்டேன். இருங்க சார் அவங்க ஃபோன் இருக்குது, அதில் எதுவும் முக்கியமான மொபைல் நம்பர் இருந்தால் கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கால் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக அன்னப்பண்ணி வரும்போது நம்ம மல்லிக்கு தான் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பருக்கு அவர் கால் பண்ணுறாரு. இங்கே மல்லி எப்படியாவது விஜயை பார்த்து இன்றைக்கி ராஜியோடைய உண்மையான முகத்தை கிழிச்சாகணும்னு உட்காந்துருக்காங்க. இங்கே அந்த ஆள் கால் பண்ணி அன்னப்பண்ணி கால் பண்ணான்னு சொல்லி மல்லி எடுக்கிறாங்க. பெரியம்மா எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் மாமா பொறுங்கம்மா, நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்கவும் மல்லி ஒன்னே நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வர வழியில் இந்த ஃபோனோட ஒரு அம்மா அடிப்பட்டு கீழே கிடந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அடிப்பட்டுச்சா? ஆமாம்மா அடிப்பட்டு கீழே கிடந்தாங்க, நான் அதை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், நிறைய ரத்தம்லாம் போயிருக்குமா, நீங்கள் உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் வச்சுட்டு ரிசப்ஷனில் ஃபோன் எடுத்துட்டு கிளம்புறாரு. மல்லிக்கு என்ன பண்ணு தெரில. இன்னும் இன்ஸ்பெக்டர் வரவும் இல்லை. உள்ளே போய் ராஜியை பற்றி உண்மையை விஜய் சொல்லலாமா இல்லை அன்னப்பண்ணி நம்ம பார்க்கலாமா? இப்போதைக்கு நமக்கு பெரியமா தான் முக்கியம், இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகும் போல், நாங்கள் போய் பெரியமாக்கு என்ன செய்ய போல பார்த்து வந்துடலாம் அப்படின்னு மல்லி உடனே அவசரப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மல்லி கிளம்ப உடனே அந்த கான்ஸ்டபுள் டேனா ராஜி கால் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மல்லி வந்தா இங்கே சொன்னால் நான் அவளை விடவே இல்லை, உட்காந்தா இருந்தா, ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, உடனே அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜி யோசிக்கிறாங்க. ஓகே மல்லி அப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டா, இதுதான் சரியான நேரம், நாம் இப்போ போய் மல்லியை பற்றி விஜய்கிட்ட போட்டு கொடுத்துடலாம், அப்போ தான் மல்லி வந்து எது சொன்னாலும் விஜய் நம்ப மாட்டான் அப்படின்னு ராஜி ஒன்று என்ன பண்ணுறாங்க, ரஞ்சிதா அழைச்சிட்டு நேராக கிளம்பி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் போனதும் அந்த கான்ஸ்டபுள் ராஜியை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல மேடம், அவர் வரத்தொல்லி போய் பார்த்துவாங்க போங்கன்னு சொல்லி நேராக ராஜி உள்ளே போகிறாங்க. போனதும் இங்கே விஜய் ஒன்று மல்லி நினச்சி முடியாதாரு, பார்த்தா ராஜியாக இருக்குது. அக்கா சொல்லுங்கக்கா மல்லி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் விஜய் நீ தானே மல்லி நினச்சிட்ருக்க, அந்த மல்லிகிட்ட போயிட்டு நீ போய் விஜயை பார்க்கலன்னு கேட்டால் அவள் சொல்கிறா விஜய்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, கம்பெனி அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமே, ஒரு 10 கோடி விஜயால் அடைக்க முடியலன்னா அப்போது விஜய் என்ன சம்பாதிச்சாரு அப்படின்னு சொத்தை போய் தாண்டா பேசுகிறா. அது மட்டும் இல்லை, நம்ம மேனேஜருக்கால குணசேகரன் அவருமே விசாரித்தேன், அன்றைக்கி உனக்கு எப்படி போதையானுச்சு, உனக்கு யாராவது போதை மாத்திரை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கா சொல்கிற? ஆமாம் விஜய், அந்த ஆளையும் கூப்பிட்டு எதுக்கு அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி விசாரிச்சிட்டோம். அவன் சொல்கிறான் மல்லி தான் பண்ண சொன்னாங்க, மல்லி ஒன்று தான் பணம் கொடுத்து எப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். விஜய் எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனி அக்கௌண்ட் காணப்பண்ண பணத்துக்கும் கூட அவள் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை விஜய், அவள் தான் இதை திட்டம் போட்டு ஒன்றா இப்படி பழி வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் விஜய், நீ சொன்னால் நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று யோசிக்கிறாரு. டக்குன்னு ராஜி சொல்கிறாங்க, விஜய் நான் திரும்பவும் சொல்கிறேன், குணசேகரனை விசாரித்த வரைக்கும் சொல்கிறேன், ஸோ மல்லி உன் சொத்தை ஆட்டிய போகிறதுக்கு நிறையா பிளான் பண்ணுறா, அதில் இதுவும் உன்னை வெளியே வர விடாத அளவுக்கு அவள் தான் ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி கூட பாரு அந்த இன்வெஸ்டர்லாம் கூப்பிட்டு ஃபோனில் ஏதோ மல்லி பேசிட்டு இருந்தான், நான் காதில் வாங்கிட்டேன். அது கேட்ட உடனே மல்லி என் இஷ்டத்துக்கு நான் இப்படி தாண்டி பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. நான் போய் இதெல்லாம் விஜய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ மட்டும் தான் அப்போ விஜய் சொன்னான்னு வச்சுக்கேன், நான் அப்படியே பிளேட்டை மாற்றி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி நான் விஜய்கிட்ட சொல்லுவேன், நீ சொல்கிறத விட விஜய் நான் சொல்கிறத நம்புவார் பார்க்குறியா அப்படின்னு என்கிட்டே கதை கூடுறா. விஜய் எனக்கு என்னமோ அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய், ஏன்னா அவள் இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டா, அப்படி துணிஞ்சவ சொத்துக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா யோசிச்சு பாரு விஜய், நீ கொஞ்சம் இதுக்கு ஜாக்கிரதையாக விஜய் அப்படின்னு ராஜி சொன்னவொடனே விஜய் யோசிக்கிறாரு. மல்லி உண்மையிலேயே அக்கா சொல்கிற மாதிரிலாம் இருக்காளா என்ன? சே மல்லி மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், எதுக்காக மல்லி இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, ஒன்றுமே புரியலே அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. சரிக்கா இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெளியே வந்து பார்த்துக்கிறேன், ஆனால் என்ன சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்திருக்கா, என்னால் இங்கே இருக்க முடியலக்கா, எனக்கு ரொம்ப குற்றம் வச்சா இருக்குக்கா. விஜய் நான் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் விஜய், எவ்வளோ செலவாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக பெரிய பெரிய வக்கீல்கெலாம் பேசியிருக்கேன், அக்கா முடிஞ்ச வரைக்கும் உன்னை சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடும் விஜய், நீ மட்டும் கொஞ்சம் மனசை தளராமல் உட்காந்து நிதானமாக யோசிச்சு பாரு விஜய் நான் சொன்னதை பற்றி அப்படின்னு சொல்லி ராஜி கிளம்பிடுறாங்க. விஜய் ஒன்னே சே மல்லி இப்படிலாம் இருப்பாளா, நான் மல்லி இப்படிலாம் நினச்சேன், ஆனால் மல்லி இப்படி நடந்துப்பான்னு சொல்லி சத்தியமாக யோசிக்கவே இல்லையே, எதுக்காக மல்லி இப்படிலாம் பண்ணா அப்படின்னு மல்லி மேலே ஒரு தப்பான காரணத்தில் விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.